வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக. இந்த சிறப்பான சைப்பா அமைப்பு உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வினுடைய நிறைவு பகுதி 2 அல்லது 3 நிமிடங்கள் மாத்திரம். இந்த நிறைவு பகுதியில் உலகை உய்விக்க வந்த அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தாத அல்லது அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்றையாவது சொல்லப்படாத ஒரு மஜ்லிஸ், ஒரு அங்கம் முழுமையாக நிறைவு பெறாது அல்லது சிறப்பு பெற முடியாது என்கிற காரணத்தினாலே பொருத்தமான ஒரு பொன்மொழியை மாத்திரம் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸத்தின். ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகில் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். அவனுடைய செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும், 3ஐ தவிர என்றார்கள் பெருமானார் அவர்கள். அது தொடர்ந்து ஒரு கவசமாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி, அந்த 3இல் ஒன்று இல்முன் இன்தஃபஅ பிஹி, பயனுள்ள கல்வி. அந்த ஞானம் யாருக்கு கிடைக்கப் பெறுகிறதோ அல்லது யார் தருகிறார்களோ அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த கல்வி மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வரும் என்று சொன்னார்கள். அந்த கல்வியை, அந்த ஞானத்தை சைப்பா நிறுவனம் மூலமாக அருமை சகோதரர் பேராசிரியர் ரஃபீக் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையில் இங்கே மேடையில் நீதியரசர்கள், பெருந்தகைகள் வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் எண்ணுகிற போது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு தகவல், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்று 3 வருடங்கள் பணியாற்றியிருக்கிறேன். பணியாற்றுகிற நேரத்தில் அரசு பணிகளுக்கான பயிற்சிகளை பெறுவதற்கு இதுபோன்ற பெருநகரங்களுக்கு வந்துதான் 50,000 ரூபாய் அல்லது 70,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாய் செலவழிக்க முடியாதே என்கிற ஏக்க பெருமூச்சோடு இருக்கக்கூடிய தகவல்களை பெற்றிருந்த நான் சைப்பா அமைப்பினோடு நான் தொடர்பு கொண்டு அருமை சகோதரர் பேராசிரியர் ரஃபீக் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், இதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். தமிழகம் முழுவதுமாக ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசு பணிகளுக்கான பயிற்சி மையத்தை இவர்களெல்லாம் பெறுவதற்கு, வாய்ப்பாக பெறுவதற்கு, அதுவும் இலவசமாக எந்த கட்டணமும் இல்லாமல் செய்வதற்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் மூலமாக நான் வக்ஃப் வாரிய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்குரிய உரிமத்தை நான் தருகிறேன், நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னபோது மிகுந்த உற்சாக பெருக்கோடு அதனுடைய முயற்சியில் ஈடுபட்டு அறிவிப்பு செய்தபோது நம்புங்கள், 5 நாட்களில் விண்ணப்பங்கள் வந்து குவிந்தன. அது 1000க்கும் மேற்பட்டவை. அதிலே தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட மாணவ மாணவியர்களில் அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பயிற்சியிலே இடம்பெற வேண்டும் என்று எண்ணியவர்களில் 40% முஸ்லிம் சமுதாயம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் மூலமாக 60% முஸ்லிம் மாணவ மாணவியர்களும் 40% சகோதர சமுதாயத்தவர்களும் பயிற்சி பெற்று நிறைய பேர் அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நம்முடைய பேராசிரியர் ரஃபீக் சைப்பா நிறுவனத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய அருமை இந்த சகோதரர்கள் தான். நீதியரசர் அவர்கள் சொல்வதை போல கொஞ்சம் பலத்த கையொலி எடுத்து அவருக்கு நாம் உற்சாக மூட்ட வேண்டியது நம்முடைய கடமை. இது போன்ற இந்த அமைப்பு பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து விருது வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்த முழுமையான காரியத்திற்கு பாராட்டு என்கிற அதே நேரத்தில் இன்னும் சமூகத்திற்கு நிறைய செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற உணர்வை ஊட்டக்கூடிய நிகழ்வாகவும்
விருதை பெற்றவர்களெல்லாம் இன்னும் நிறைய கடமையாற்ற இருக்கிறீர்கள். எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது, 3 நீதியரசர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சாதாரணமாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் செல்லுவதில்லை. அதிலும் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் இப்ராஹிம் கலீஃபுல்லா அவர்கள் சரியாக எந்த மஜ்லிஸிற்கு, எந்த மன்றத்திற்கு, எந்த அங்கத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், யாரை உற்சாகப்படுத்த வேண்டியது கடமை என்று எண்ணி வரக்கூடியவர்கள். அவர்கள் இடம்பெறுகிற அங்கமே ஒரு தனிச்சிறப்பு பெறக்கூடிய அங்கமாகத்தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களில் பல பேருக்கு தெரியாது, நடுநிசி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகையை விடாமல் தொழுது வரக்கூடிய ஒரு நேரிய நீதியரசராக நாங்கள் பார்த்து நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு முன்மாதிரியாக, நான் ஏதோ விளம்பரப்படுத்துவதாகவோ அல்லது இதை சொல்லுவதின் காரணமாக இதை ஏன் இவர் சொன்னார் என்று கூட நீதியரசர்கள் என் மீது வருத்தப்படலாம். எவ்வளவு பிஸியாக இருந்து எவ்வளவு உழைப்பை தெரிவித்து கொண்டு இந்த வயதிலும் இறையச்சத்தோடு வாழுகின்ற வாழ்வியலில் முதலிடம் தந்து முன்மாதிரியாக வாழக்கூடிய அவர்கள் நமக்கெல்லாம் மாடல், நமக்கு முன்மாதிரியானவர்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர அவரை பாராட்டுவதற்காக என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது. அதே போலவே மற்ற 2 நீதியரசர்களும், இந்த 3 நீதியரசர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்ட முத்துக்கள். அவர்களை பார்க்கிற போது நமக்கெல்லாம் ஏற்படுகிற ஆனந்தமும் மகிழ்ச்சி பெருக்கும். இன்னும் அவர்கள் அந்த துறையில் மேலும் மேலும் உயர்ந்து இந்த சமூகத்திற்கு, மானுட சமூகத்திற்கு பெருமை தேடி தரக்கூடிய வகையிலான பணிகளை நிறைய ஆற்ற வேண்டும். இப்பொழுது ஆற்றிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் அதற்காக மகிழ்ச்சி பெருக்கோடு இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய ஜாதி, மதம், சமயம், இனம் இவைகளையெல்லாம் கடந்து எல்லோரும் ஒரு மானுட சமூகம், ஒத்த குடும்பம், உற்ற உறவினர்கள் என்கின்ற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வோடு சமய நல்லிணக்கத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, சைபாவின் இது போன்ற பணிகள் தொடர்ந்து நீடித்து மானுட சமூகத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், சலாம்.